நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் உலகம் முழுவதும் சூப்பர் ஹீரோக்கள் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க, அதிலும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பாலா எடுத்த படங்களில் முதல் 4 படங்களில் அவரோட கதாநாயகர்கள் எப்படி சூப்பர் ஹீரோவாக பரிணமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உலகம் முழுவதும் சூப்பர் ஹீரோக்கள் அப்படின்றவங்க 2 அடையாளங்களோடு இருப்பாங்க. ஸ்பைடர்மேனோட இன்னொரு பேர் பீட்டர் பார்க்கர், பேட்மேனோட இன்னொரு பேர் ப்ரூஸ் வெயின், சூப்பர்மேனுக்கும் அதே மாதிரி ஒரு பேர் இருக்கும். இவங்க அந்த பேர்களில் அந்த ரோல்களை ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இன்னொரு ஐடென்டிட்டியை உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி அவங்க அந்த பேட்மேனாக, ஸ்பைடர்மேனாக, சூப்பர்மேனாக வந்துட்டு பழையபடி அந்த வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. இந்த இதில் நீடிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், சொசைட்டி எப்போவும் தன்னை விட தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், தன்னை விட ஒருத்தன் பெஸ்ட்டாக இருக்கான், தன்னை விட ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. அது எப்படி சாத்தியம், அது எப்படி அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி படங்கள் எடுக்க முடியாது. அதனால தான் இங்கே சங்கர் மாதிரி படங்கள், சங்கர் அப்படி ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாக்குறாரு, ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. இவங்க சீக்குவல்களாக எடுக்கலை, அது ஒரு வேலை நல்லது தான். இந்த கதாபாத்திரங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜென்டில்மேனோ, இந்தியனோ, முதல்வன், அந்நியன், முதல்வன் அதில் விட்டுறலாம், அந்நியன், சிவாஜி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜென்டில்மேன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ஒளிஞ்சுக்கிட்டார். அவர் அப்புறம் பார்த்தா அப்பளம் விற்றுட்ருப்பார். இந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டால், அது காலேஜ் கட்டிட்டார், பள்ளிக்கூடம் கட்டிட்டாருன்னு சொல்லி காட்டி முடிச்சுருவாங்க. அப்புறம் இந்தியன் 500 1000 லஞ்சம் வாங்கினவனெல்லாம் குத்தி கொண்டுருவார். அப்புறம் இப்போ உள்ள கதையெல்லாம் இப்போ 2வது பார்ட்டு அதான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஒரு சாதாரணமான முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்நியன் படத்தில் அவர் தப்பு பண்ணுறவங்கள பூரா பல மாதிரி எரும மாடை விட்டு மிதிக்க விட்டு, அட்டைப்பூச்சியை விட்டு கடிக்க விட்டு கொலை பண்ணிவிட்டு பகலில் ஒரு லாயராக இருப்பார். அண்ட் அதுபோக காதலிக்காக இன்னொரு அடையாளத்துலேயும் வருவார். இப்படி சூப்பர் ஹீரோக்களுக்கு கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒன்று அதிநாயகர்கள் கொலை பண்ணக்கூடிய இல்லை சாகசங்கள் செய்யக்கூடிய ஹாலிவுட்டில் அது வேறு மாதிரி, இங்கே தமிழ் சினிமாவில் அதை இப்படி தான் எடுக்க முடியும், இப்படி எடுக்கிறாங்க. 2 ஐடென்டிட்டியோடு தான் எடுக்கிறாங்க. இதில் பார்த்துட்டே வரும்போது பாலாவோட கதாநாயகர்கள் அவங்களுக்கான சிறப்பான அடையாளம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒன்றுலாம் இல்லை. அவங்க இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு செயலை செய்வாங்க. அதனால் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும். அதனால் அவங்க வாழ்க்கையை இழந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை அவங்க ஏதோ ஒரு நஷ்டம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ சேது படத்துலேருந்து வந்தால், சேது ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க அண்ணன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றதுனால கொஞ்சம் வசதியானவங்க, கொஞ்சம் செல்வாக்கானவங்கன்னு சொல்லலாம். அவன் பண்ணக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த எங்கள் தெருவில் இருக்குது, எங்கள் வீட்டு பெண்களை அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே இவன் அங்கே போய் அதை நிறுத்திடுறான். அப்போ அங்கே இருந்த ஒரு பெண்ணுக்கு எதிர்பாராமல் உதவி பண்ணுறான். அந்த பெண் தான் அவன் காதலிக்கிற பொண்ணோட அக்கான்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வரதட்சணை பிரச்சனையால் அங்கே உட்காந்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே போய் கணவரை அடித்து இழுத்துட்டு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துடுறான். இவன் எதிர்த்த அந்த ஈவில் பீப்புள், அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்க, அவங்கள வில்லன்னு வச்சுக்கிட்டா, அவங்கள ஒரு மாஃபியான்னு வச்சுக்கிட்டா, இவன் அதனோட பின்விளைவுகள்லாம் எதிர்க்க தெரியாமல் தான், இல்லை அதை பற்றிலாம் பயப்படாமல் தான் அவன் எதிர்க்கிறான். அதன் பலனாகத்தான், அதனோட எதிர்வினையாகத்தான் அவங்க இவனை அடிச்சிடுறாங்க. இவனுக்கு மனநிலை பிறந்துடுது, காதல் கைகூடாமல் போயிடுது. கடைசியில் அந்த படம் ஒரு ட்ராஜடியாக முடியுது. ஸோ சேது ஒரு சூப்பர் ஹீரோன்னு கேட்டால், அவன் அளவில் அன்னைக்கு அவன் செஞ்ச காரியத்தினால சில பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு, அதனால் அவன் வாழ்க்கையும் மாறிடுச்சு. அண்ட் அடுத்து நந்தா படத்துக்கு வந்தால், நந்தாவில் அந்த பையன் சின்ன வயதாக இருக்கும்போது அது அவனே பின்னாடி சொல்கிறான், அடித்தா செத்து போயிடுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். பின்னாடி லேட்டராக அவன் ஒரு முரடனாக, இந்த அன்பெல்லாம் கிடைக்காம ஒரு மாதிரி இருக்கும்போது, ஒருத்தர் ஆதரவு அளிக்கும்போது அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அவன் படிக்க வந்த இடத்துல கஞ்சா இருக்குதுன்னா அதை இல்லாமல் பண்ணிடுறான். வேறு என்னென்ன அவனால் பண்ண முடியுமோ, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் லெவலில் என்னென்ன ஈவில்களை இல்லாமல் பண்ண முடியுமோ, ஒரு பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் அவனுக்கு தெரிஞ்ச தண்டனையை அவன் கொடுக்குறான். அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதற்கு பலனை அவன் அந்த படத்தில் அனுபவிச்சிடுறான். இது தவறு, அறத்தை மீறியதுன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. தர்மப்படி அவன் மகன் நடந்துக்கல, இன்னொரு குடும்பத்தோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிட்டான், சாபத்துக்கு ஆளாயிட்டான்ற மாதிரி அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அப்போ அவன் பையன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
3வது பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 மிக சாதாரணமான ஒருத்தன் வெட்டியான், இன்னொருத்தன் வந்து ஒரு சாதாரண ஒரு குட்டி திருடன்ற மாதிரி தான், பல தொழில்கள் செஞ்சு ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு திருடன். இந்த 2 பேரும் சேர்ந்து அதில் அந்த வெட்டியான் கதாபாத்திரத்துக்காக அந்த சக்தின்ற கதாபாத்திரம் வந்து அந்த ஊரில் கஞ்சா இருக்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்துடுன்னு சொல்லும்போது அவன் உயிரை விட வேண்டியதாகுது. அப்போ கடைசியில் அந்த கஞ்சாவை அழிக்கிறது இந்த சிவன் கதாபாத்திரம் தான், அதாவது சித்தன் கதாபாத்திரம் தான். ஸோ வந்து அந்த சித்தன் கதாபாத்திரம் தன்னளவில் அது கஞ்சா அப்படின்றது ஒரு ஈவில் அப்படின்னா அதை வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியெல்லாம் வந்து அழிக்கலை. ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த கதாபாத்திரம் தன்னோட ஆதர்சமாக கருதிய ஒரு நபரை வந்து வாழ்க்கையில் இழந்துருச்சுன்னொன்னே அதுக்கான நேச்சுரல் ரியாக்ஷன் தான் இந்த அந்த தோட்டத்தை தீ வைக்கிறது அப்படின்றது. அதன் பிறகு நான் கடவுள் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து சொசைட்டியை விட்டு வெளியில் போய் வாழ்ந்துட்டு ஒரு அகோரியாக திரும்ப வர்றான். அவனால் இங்கே வந்து உள்ளே வந்து இவங்களோட சேர்ந்து வாழ முடியல. அண்ட் அவனுக்கு வந்து தீமை செய்யக்கூடியவங்களை கண்ட உடனே அவனுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. அது தெரியுது அவனுக்கு இவன் வந்து தீங்கு செய்யக்கூடியவன், இவன் இருக்கக்கூடாதுன்னே நினைக்கிறான். அண்ட் அவன் வந்து அங்கே இருக்கும்போது அவனால் அவன் அதை திட்டம் போட்டு செய்யலை, அதை செய்யணும்னு செய்யலை, அது அவனோட நேச்சுரலான ரியாக்ஷன், அவன் அப்படி தான் செய்ய முடியும். அண்ட் கடைசியாக அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சுழற்சியிலேருந்து விடுதலை அளிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த கதாநாயகர்களும் ஹாலிவுட்டில் எடுக்கப்படும் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் ஒன்றான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அண்ட் இந்த கதாநாயகர்களை நீங்கள் சங்கர் படங்கள் கூட கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டால் ஆனால் அப்படியும் கிடையாது. இவங்க தன்னளவில் அவங்க இருந்த அதுக்கான தனி தகுதிகளோ இன்னொரு அடையாளத்தையோ இல்லை அதுக்கான தத்துவங்களையோ ஃபிலசாஃபி எதுவுமே அவங்க உருவாக்கிக்கிறது இல்லை. இப்போ இந்தியன் படத்துலையோ இல்லை அந்நியன் படத்தில் வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பேசுகிறாரு. அப்படி எந்த ஒரு கான்செப்டுகளையும் இவங்க உருவாக்கிக்கிறது இல்லை. எக்ஸப்ட் நான் கடவுள் படத்தில் வாழ முடியாதவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரணம் அப்படின்றது விடுதலை அப்படின்னு அது ஒன்று தவிர்த்து மற்ற 3 படங்கள்லேயும் அவங்களாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்வினை ஆற்ற வேண்டிய வரும்போது அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. அதற்கான பலனையும் அந்த கதையிலே அவங்க அனுபவிச்சிடுறாங்க. ஸோ வந்து பாலா உருவாக்கின கதாநாயகர்கள் வந்து எக்ஸென்ட்ரிக்கானவங்க, வித்தியாசமானவங்க, அட் த சேம் டைம் நோ லெஸர் தானே சூப்பர் ஹீரோ. அவங்க இந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க கிடையாது. அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் பாலா டீல் பண்ண இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பேசலாம். அவர் வந்து இந்த சமூக நிறுவனங்கள் வந்து மனிதர்களை எப்படி டீல் பண்ணுது, அந்த நிறுவனங்களுக்குள்ளே போயிட்டு வந்த மனிதர்களை எப்படி டீல் பண்ணுது அப்படின்றத இந்த முதல் 4 படங்களில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதை பற்றியும் பேசலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.